வணக்கம். ஐ திங்க் இன்றைக்கும் ஒரு புது சேனல். ஐ திங்க் இதுக்கப்புறம் இந்த சேனல் நிறையா பண்ணலாம். நான் பார்த்துருக்கேன் சேனல்ஸு, நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பார்த்ததில்ல. என்ன சேனல்? மிஸ்டர் கேகே. பார்த்ததில்ல. டெக்கு போடுவார். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ரோஸ்ட்டு ரிலேட்டட் கார்ட்டூன் அனிமே பண்ணுவார். டெக்கே என்ன போடுவான்னு தெரியாது. ஓகே, இந்த வீடியோ என்னென்னா, இது தெரி மூவி வந்து ஹிந்தியில் ரீமேக் பண்ணாங்க தெரியுமா, பேபி ஜான். அதுவும் இதையும் கம்பேர் பண்ணி எப்படி இருக்குன்னு ரோஸ்ட் பண்ணுறது. இல்லை, ஆனால் நம்ம ட்ரெய்லர் ஓட்டி பார்த்தோம், நாம இருக்கா? வீடியோவே போட்டோம். அவ்வளோவா நல்லா தான் இருந்துச்சு, ட்ரெய்லர் குவாலிட்டியாக இருந்துச்சு. பட் உள்ளே என்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்க்கல, இதே தான் எடுத்திருப்பாங்க. பட் ஆனால் ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இல்லை, அந்த வீடியோவில் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னானா பிடிக்கலன்னு சொன்னானான்னு யோசிக்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னேன், நீங்கள் என்ன சொன்னீங்க தெரில. நம்ம அட்லி என்ன வடகுக்கு போய் செட்டில் ஆகிட்டாருன்றது அம்மா தெரிஞ்சிருக்கும். பட் என்னதான் வடகுக்கு போயிருந்தாலும் தமிழை மறக்கூடாதுன்றதுக்காக அவர் தமிழில் ரீமேக் பண்ண படத்தை இந்தியில் ரீமேக் பண்ணியிருக்காரு. பா சட்டா சொல்றீங்க, தமிழெல்லாம் ரீமேக் இல்லை, அதான் ஒரிஜினல் படம். எயிட்டர் அதுவே ரீமேக் தான்யா. இன்னொருத்தர் கிட்ட இருந்து உருவிதான் அந்த படத்தை ரீமேக் பண்ணாரு. யார் கிட்டது பாஸ்? இட்ஸ் மீ இஸ் காஸ்டியூம். பா சாப்பிடலாம் சொல்லாதீங்க. எயிட்டர் ஆமாயா, மணிமாமா பாவமையா பறி கொடுத்துட்டாரியா. வடக்கு பக்கம் போயிட்டு ஜவானு படம் எடுத்து 1000 கோடி அடிச்சு சாதனை பண்ணியிருந்திருப்பாரு நம்ம அட்லி என்ன. அதுக்கே 1000 கோடி எடுத்துட்டோம். இது ஆடி தமிழ் ஹிட்டான படம் ரீமேக் பண்ணா கண்டிப்பா காசு இல்லலாம், என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு பிளான் பண்ணி பண்ணாரு. ஆனா என்ன பண்றது, படம் படுத்துக்கிச்சு. நம்ம அட்லி அண்ணன் நம்ம தளபதியோட கூட்டணி போட்டு முதல்ல எடுத்த படம் தான் தெரி. இதே படத்தை ஹிந்தி கொண்டு போய் தெறிக்க ரீமேக் பண்ணியிருக்காரு பேபி ஜான்ற பேர்ல. உண்மையான படம் பேபி ஜானா இருக்குதா இல்ல பாப்கார்ன் ஆயிடுச்சா அப்படின்றத பத்தி இந்த தெரியா பார்க்கலாம். ஓகே சொல்லுங்க, யார் லைக் பண்ணீங்க, யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் கந்தசாமி. இந்த ஷோ கம்பாரிசன் கந்தசாமி. நம்ம அட்டியான பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிங்காங்க வச்சுக்கிட்டு 1000 கோடிக்கு சம்பவம் பண்ணியிருந்திருப்பாரு. சரிடா, ஒரு புது படம் எடுக்கும் போதே சரி பழைய படங்களை எடுத்து பொறுக்கி போடும் போதே வந்துருச்சு. ஆல்ரெடி நம்ம எடுத்த படம் தான் தெரியும், அதை ரீமேக் பண்ணா கண்டிப்பா கல்லா கட்டிடலான்ட்டு தான் தலை வந்து ரீமேக் பண்ணியிருந்திருப்பாரு. பட் என்ன பண்றது, படம் போடுறது 200 கோடி, வந்தது 60 கோடி. சரி, ஒரு புள்ளி விவரத்தை மறந்துட்டோம், 59 கோடி. ஒருவேளை அக்காவோட சாபமா இருக்குமோ? இது பத்தாதுன்ட்டு கடைசியில வந்து நம்ம சல்லுவா கேமியா வேற இருக்குதான். ஐயோ மொத்த ததுரமும் ஒண்ணு கூடுதே. தமிழ்ல தெரியல பாத்தீங்க அப்படின்னா படத்தோட இன்ட்ரோ வந்து ரொம்ப சட்டிலா ஆரம்பிக்கும், ஒரு ஃபன்னா ஜாலியா ஆரம்பிக்கும். பட் தமிழ்ல இருந்து ஹிந்தி கொண்டு போகும்போது கொஞ்சம் வித்தியாசம் பண்ணுவோம், வித்தியாசத்தை கிண்டி கொடுப்போம் அப்படின்ட்டு தலைவர் வந்து ரொம்ப புதுசா ரொம்ப புதிய விதமா ட்ரை பண்ணிருப்பாரு. பெண்களை வந்து ஒரு குரூப் கடத்தும், அங்க பார்த்தா ஏகப்பட்ட பெண்ணை கடத்த வச்சுட்டு இருப்பாங்க. இதுதான் புதுசு. ஆல்ரெடி வேதாளம் படத்துல வரல, என்ன அப்படியே திருப்பி சொல்ற? நீ தானே திருப்பி சொல்ல சொன்ன, அதான் திருப்பி அந்த திருப்பியா? அட்லி என்ன பேரதான் உருவீங்க, சீனா கூடவா? ஓகே, கான்செப்ட் தான் பழசா போயிருச்சு. இதுக்கப்புறம் புதுசா பண்ணுவாருன்னு பார்த்தா திடீர்னு போலீஸ்காரர் வருவார். பாத்தீங்களாடா படம் முடிஞ்சதான் போலீஸ் வரும். ஃபர்ஸ்ட் வந்துட்டான் பாத்தியா அன்னைக்கு போது தான் அந்த போலீஸ்காரன் மாட்டுறதுக்கு அவன் பொண்ணை கடத்தி வச்சிருக்கானே உள்ளனுங்க. சொன்னல புதுசு ரொம்ப புதுசு, பழசு போயிருங்க. அந்த நேரத்துல இல்ல கழுத்துல பார் கோடு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கியா. என்ன கழுத்துல பார் கோடு? ஏஜென்ட் 47. ஓ மொரட்டு மொட்டை ஏஜென்ட் 47. ஏஜென்ட் 47 தலைக்கு பின்னாடி போடணும், கழுத்துல போடக்கூடாது. திடீர்னு போலீஸ்காரன் அழுதுகிட்டு நீங்க என்ன சொன்னாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் பொண்ணுங்களாம் சொல்லுவாங்க இவரு வேலைக்கு ஆக மாட்டாரு, இன்னொருத்தர் வருவாருன்னு யோசிப்பாங்க. அவர் யாரு அப்படின்னா, இப்படி பண்ணிட்டீங்களா? டேய் அடா ஆமா டாடா, இது வேதாள சீட்ல உள்ள வருது. அட்லி என்ன புதுசா பண்ணாடின்ட்டு பல டிவியில 10 ரூபாய் பழசா பண்ணிட்டு பொழுது நான் வந்து பொண்ணு சாதாரண விட மாட்டேன். உனக்கு ஒரு டீடைல் சொன்னா தெரியுமா, அவன் யாருன்னு சொல்லு, அவனை கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்ட்டு இவன் ஒரு அசைன்மெண்ட் போட்டு அனுப்பிச்சுடுவா. ஒரு வித்தியாசமான கெட்டப்புல ரைடுக்கு வந்தவன இவ்வளவு வித்தியாசமா ஆக்கிட்டீங்களா பாவிகளா. இதே பல பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட விளம்பரங்கள் இருக்கும். ஜியோ சென்டர் பிரைஸ் அப்படின்ட்டு. சென்டர் பிரைஸ் பாத்தீங்கன்னா பல இடத்துல
வந்து பள்ளி வச்சுக்கிட்டு இருக்கும். ஸ்டார்டிங் சீன்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும் போது போர்டுன்னு நினையாம அப்படியே இருக்கும். ஏன்னா அது போர்டே இல்ல, அது சீல பண்ணி வச்சது. அப்புறம் கடையில ஏன் பிளாஷ்பேக்ல கூட வந்திருக்கும் சென்டர் பஸ் ஆடு. அப்புறம் முக்கியமா ஜியோ. ஆக்சுவலி இந்த படத்துல கோபடிச்சது தான் ஜியோ. ஜியோ வந்து ரேட் ஏத்துறாங்க தெரியுமா? பல பேர் வைத்தியத்தில் பட்டிருப்பீங்க. அந்த வைத்தியச்சு நான் தெரியல, இதுவும் நெகட்டிவ் போயிருச்சு. இதே பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துல வந்து நம்ம தளபதி ஆக்டிங்கும் தலைவனோட ஆக்டிங்கும் பாத்தீங்க அப்படின்னா சென்கே ஆகாது. தளபதி பாத்தீங்க அப்படின்னா பல சீன்கள் செட்டில் ஆச்சிருப்பாரு, கரெக்டா இருந்திருக்கும். குறிப்பா சொன்னா இன்ட்ரோ சீன்ல வந்து அந்த பொண்ணுங்க சேஸ் பண்ணி போறது தெரியுமா? அந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா தண்ணி அடிச்சு போன வெளி நிக்க வச்சு மாளிகை கஷ்டம் தெரியுமா அப்படின்னு பேசி ஜாலியா செட்டில் அமுச்சு விட்டு இருப்பாரு. இங்க பாத்தீங்கன்னா தலைவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கியா அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளாஷ்பேக் சீன் தளபதி 2 கெட்டப் வந்திருக்கும். காடி போட்டு அந்த ஜோசப் கேரக்டர், இவனு வந்து விஜயகுமார் கேரக்டர். ஜோசப் விஜய்ன்றது அவரோட ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன் பேர் வச்சிருந்திருப்பாரு மட்லியன். இங்க பாத்தீங்க அப்படின்னா பேபி ஜான் அப்படின்னு கேரக்டர், சத்யா அவரோட கேரக்டர். இதுல பாத்தீங்க அப்படின்னா தலைவனுக்கு 2 கெட்டப் போட்டிருப்பாங்க தளபதி மாதிரி. 2 கெட்டப்பும் செட்டே ஆயிருக்காது. குறிப்பா பிளாஷ்பேக்ல தலைவன் முழு கட்டிங் சேவ் பண்ணிக்கிட்டு ஒரு கட்டிங் போட்டிருப்பாரு. பாக்குறது கருணை கொடூரமா இருந்திருக்கும். எந்த பக்கத்துல பார்த்தாலும் அது மாசாவே இருந்திருக்காது. என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. காரணம் பாத்தீங்கன்னா ஒஸ்ட் காஸ்டிங். உண்மையே இந்த கேரக்டருக்கு வருந்தவன் வந்து கரெக்டா இருப்பாரு பார்த்தீங்கன்னா கரெக்டே இல்ல. உண்மையா அவங்க ஊர்ல வந்து மாசிரெல்லாம் கிடையாது. நம்ம சிவகார்த்திகேயன் மாதிரி துப்பாக்கி பிடிங்க சிவா, விஜய் சேதுபதி மாதிரி வந்து சாதாரண ஆக்டர் தானே. அவரை கூட்டு வந்து ரோட்ல போட்டத ஒண்ணு மாசம் வரல ஒண்ணு வரல தமாசா தான் இருக்குது. இது மட்டுமா நம்ம சம்பந்த கேரக்டருக்கு நம்ம கீர்த்தி அக்கா போட்டிருக்கீங்க. அண்ணே அட்லி அண்ணே உங்களுக்கே நியாயமா சம்பந்தா கேரக்டர் கூட்டு வந்து நம்ம கீர்த்தி அக்கா கொடுத்து அந்த கேரக்டரை கெடுத்து வச்சுக்கலான்னு அக்கா வந்து செய்தி சாடிக்க சொன்னா ஜாலியா ஃபன் பண்ணிட்டு போயிருக்கீங்க. பார்க்கவும் சிரிப்பு தான் வருது. ஓய் அங்கிள் me not also uncle ஐயோ பெரியவர் நிக்கிறாரு, நான் யூத்னு சொல்றா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்கி சரஃப் தான் பார்த்தா வில்லன். ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா வந்து வில்லன் ஒரு அரசியல்வாதி அவ்வளோதான். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வில்லன் வந்து பொண்ணுங்களை காட்டி வியாபாரம் பண்ணுறவன், அதாவது ஹியூமன் டிராஃபிக் பண்ணுறவன். எதுக்கு இந்த கேரக்டரை மாற்றினாங்க அப்படின்ட்டு எனக்கு முதல்ல தெரில. ஏன்னா அதெல்லாம் மாற்றினாங்க ஒரிஜினல் நல்லா இருந்துச்சு அப்படியே எடுத்து எல்லாமே நினச்சேன். பட் இங்கே தான் நம்ம இட்லியான வந்து ஒரு புது ட்ரீட்மெண்ட் வச்சிருக்காரு. ஓகே என்ன பண்ணா நம்ம சிவானனோட அந்த சைடில் அப்படியே உருவிருந்திருக்காரு நம்ம இட்லி. என்ன பொதுவாக அந்த தெரி படம் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த படம் தெரின்னு பெரியதுக்கு முன்னாடி வேதாளம் படம் வந்துச்சு. வேதாளம் படம் தான் வந்து தெரி அந்த தெரி டைட்டில் வச்சு தெரிய வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்பதான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு அந்த டைம். என்ன டைட்டில் மட்டும் வச்சு விட்டோம், தமிழ்ல டைட்டில் வச்சுட்டோம், ஹிந்திக்கு போறோம்ல யாரு கேப்பா அப்படின்ட்டு வேதாளத்தை அப்படியே உருவிட்டு இருப்பாரு நம்ம அட்லி. என்ன வேதாளத்துல எப்படி ஹியூமன் டிராஃபிக் பண்ணுவாங்களா? ஹியூமன் டிராஃபிக் பண்ணுவாங்க. படம் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, இந்த படம் வந்து பெண்களுக்கான ஒரு படம், போகட்டும் சார் போகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதே மாதிரி தலைவன் அக்கிடி சீரகே அந்த மாதிரி போட்டு படத்தை ஓட்டினாலும் பேடு போட்டாரோ அதே மாதிரி ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா படம் நக்கிட்டு போயிருச்சு. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. ஒரு வாட்டி பண்ணலாம் 2 வாட்டி பண்ணலாம், எல்லா படத்துலயுமா பண்றது இதே தானே. ஜவான் படத்துலயும் பண்ணீங்க, இதுலயுமா கண்டு விட்டாளையா சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இதேதான் சிவானனும் பண்ணாரு, அவருக்கே விளங்கல, உங்களுக்கு மட்டும் விளங்கிருப்பா. ஒரிஜினல் படத்துல நம்ம ஜி பிரகாஷ் பாட்டு போட்டிருப்பாரு, பக்காவா இருந்திருக்கும். முக்கியம் அந்த பிஜிஎம்லாம் வேற லெவலில் இருந்திருக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமன் அண்ணன் வந்து அந்த அளவு ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. ஆனா நல்லாதான் வரல. உதாரணத்துக்கு இந்த பிஜிஎம் கேளுங்களேன், இந்த பிச்சிங் கேளுங்களேன். என்னையா கத்திட்டு இருக்கிறீங்க, இது விஜயமையா? இது குறிப்பா சொன்னா பண்ணா அந்த தளபதி வந்து அந்த பிளாஷ்பேக் ரிவீல் பண்ற சீன் இருக்கும் தெரியுமா, ஒரு ஃபைட் சீன். அது பார்த்தா பயங்கர கூஸ் பம்ப்ஸாகவும் பக்கவா இருக்கும். பட் இங்க பாத்தீங்க பண்ணா நம்ம தளபதி அளவுக்கு இல்லைனா கூட கொஞ்சமா ஏதாவது இருக்கும் அப்படின்னு பார்த்தா சுத்தமா இல்லவே இல்லை. பிஜிஎம் நல்லா இல்ல, தலைவன் ஆக்டிங்கும் நல்லா இல்ல. தலைவன் பார்த்தனா அவன் அடிச்சு போட சொன்னா தலைவன் வந்து கொலை பண்ணிக்கிட்டு இருக்கியா, தளபதி அடிச்சு அமிச்சுவாரு. இது தலைவன் வந்து கத்தி குத்தி கிண்டிக்கிட்டு இருப்பா. கிண்டி உள்ள விட்டு கிண்டிட்டாடா. தளபதி ஃபைட் பண்ண போட்டிருப்பாரு. இல்ல வேற தலைவன் சட்டையெல்லாம் கிழிச்சு அடிக்கிற மழையில அர்ஜுனா அர்ஜுனா அப்பு விடு அர்ஜுனாட்டு சட்டை சண்டை போட்டு இருந்திருப்பாரு. இது மட்டும் இல்லாம தலைவன் வந்து நம்ம சிவானங்கிட்ட மட்டும் உருவல, நம்ம லோக்கியானங்கிட்ட இருந்து உருவி இருந்திருக்காரு இந்த படத்துல. 7 ராகம் தான், 7 தாளம் தான். புரியலையா? விக்ரம் படம் பார்த்திருப்பீங்க, அது என்ன இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஏஜென்ட்னு பேர் போட்டிருப்பாங்க, ஏஜென்ட் அப்படின்ட்டு. இந்த ஏஜென்ட் டைட்டில் காண கூட தலைவன் வந்து அச்சு பிசலாம் உருவி இருக்கான் இந்த படத்துக்காக. உதாரணம் சொன்னா அப்படின்னா எமி ஜாக்சன் கேரக்டர் இருந்திருக்கும். எமி ஜாக்சன் வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன் அப்படின்ற மாதிரி ஒரிஜினல் பல காமிச்சிருப்பாங்க, அது கடை செட்டா இருந்திருக்கும். இங்க பாத்தீங்கன்னா எமி ஜாக்சன் டீச்சர் மட்டும் இல்லையாமா அந்த கேரக்டர், அது அண்டர் கவர் ஏஜென்ட். ஆமா அண்ணே லோக்கி அண்ணே அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில மட்லி அண்ணே உங்க தள்ள கைவிசார் பாத்தீங்களா, எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாட்டீங்களே. அது எப்படின்னா எமி
ஜாக்சன் மட்டும் ஏஜென்ட் இல்லையாமா. அதுக்கப்புறம் மொட்டராஜன் கேரக்டர் அதுவும் ஏஜென்ட் ஆமா. இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்தி கொண்டு போறோம். இந்தி கொண்டு போகும்போது சில விஷயங்கள் நம்ம வந்து வச்சோம்னா கண்டுபிடிச்சிருவாங்க, திருட்டு சீலாம் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு. அட்லீஸ்ட் நான் வந்து இந்தி படத்துல சில கட் பண்ணி திருப்பார். அவ்வளவுக்கு கிரைண்டரா குறிப்பா சொல்லணும்னா அந்த டாம் குரூஸ் ஃபைட் சீன் ஃபிளாஷ்பேக் சீன்ல வரும். மேக்ஸ்ல வீக்கே நீயே 5 பேருக்கு 5 பேர் சொல்ற அப்படி ஒரு சீன் வந்து தெரியுமா? அந்த சீன் பார்த்தா டாம் குரூஸ் பார்த்த அந்த சீன் அதை ரிலீஸ் ஆகும்போது பல பேர் ஃபேஸ்ல கட் பண்ணி போட்டுருந்தானுங்க. எங்க இந்தியில வச்சா கண்டுபிடிச்சாங்கன்றதுக்காக அந்த காப்பி அடிச்சு அந்த ஒரு சீனை கட் பண்ணி தூக்கிட்டு பல சீனை கட் பண்ணி உள்ள விட்டாரு நம்ம அண்ணன். அது ஒரு சீன் வேணா கட்டு, அதுக்கப்புறம் எத்தனை சீன்ல வச்சு சொல்லிட்டாரு. ஒரிஜினல் படத்துல சம்பந்தோட அப்பா அம்மா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க தெரியுமா? அந்த சீன் படத்துல இருக்குது. அதுல வந்து வில்லன் துப்பாக்கி சுடுவாங்க, அதுக்கப்புறம் தான் தளபதி காப்பாற்ற போவாரு. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பைடர்மேன் 2ல அந்த கார்த்திக் போற சீன் ஒன்று வரும். அந்த சீனை அப்படியே தலைமை எடுத்து உருவி இந்த படத்துல போட்டு வச்சிருப்பாரு. கண்டுக்காத நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. கை குண்ண வேற லெவல்னு பாஸ் ரஜபாவா ஹீட்டர் உண்மையா நல்லா இருந்துச்சியா ஸ்பைடர்மேன் 2ல. இதுல இல்ல ஒரிஜினல் பத்தில பார்த்தீங்கன்னா தலைமை அவெஞ்சர்ஸ் பத்தில நட்டாசா சீனா அவெஞ்சர்ஸ் பொண்ணுல கடை தெரியுமா? நட்டாசோட இன்ட்ரோ சீன் சேலை கட்டி வச்சிருப்பாங்க அந்த சீடு, அப்புறம் பேட்மேன் கட்டி தொங்குற தலையில அந்த சீடு, அப்புறம் கட்டுற தமிழ்ல இருந்து உருவி ஒரு சென்டிமெண்ட் சீனு அப்படின்ட்டு தலைவன் பல விஷயம் உள்ள வச்சிருப்பான். பட் ஹிந்தியில போகும்போது எல்லாம் இப்படி சும்மா இருக்குது அப்படின்றதுக்காக கில்லி படத்துல சீனத்தை உருவி வச்சிருப்பாரு தலைவன். கில்லி படத்துல வில்லங்கத்துல கத்தி வச்சு கூட்டு போவாங்க தெரியுமா? அதே மாதிரி சீன் இந்த படத்துல இருக்குது. இவனையும் பாத்தீங்கன்னா வில்லன் கடத்துல கத்தி வச்சு கூட்டு போயிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோ. என்ன நீங்களும் அதே மாதிரி அதே டெய்லர் அதே வாடகை. ஆக்சுவலி வில்லன் நம்ம சொல்லி ஆகணும். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ஜாக்கி சரப் மேல நம்ம அட்லியனுக்கு என்ன காண்டே தெரியல. கூட்டு வச்சு அசிங்கப்படுத்துறதா மெயின் பொழப்பா வச்சிருக்காரு நம்ம அட்லியன் ஜாக்கி சரப். இதே மாதிரி பார்த்தா பிகில் படத்துல மெயின் வில்லன் நீங்க தானுங்கோ அப்படின்னு கூட்டு வந்து ஜெட்டியோட உட்கார வச்சு அசிங்கப்படுத்திருப்பாரு. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஜெட்டியோட அரெஸ்ட் பண்றாம அசிங்கப்படுத்திருப்பாரு இந்த படத்துல. என்ன பறக்கான அது ரன்சி பரப்பல டிலே ஓடிச்சு அந்த ஜெட்டி சென்டிமெண்ட் குரல் வைப்போம் இது ஓடுறோம் அப்படி பிளாட் பண்ணிருப்பாரு போல. சரி ஒரு போஸ் கொடுங்க அப்படியே ஒரு ஸ்டில் அது கெட்டப்பா இது மொட்டப்பு. இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் படத்துல வந்து லவ் சீன் இருக்கும், லவ் பாட்டு ஒன்று இருக்கும். ஒன்னு கண்ணே கண்ணு செல்ல குட்டியே அப்படின்ட்டு. இதுல பாத்தீங்கன்னா அந்த படம் தூக்கிட்டு வடக்கன்ஸுக்கு வந்து காஜி பாட்டு தான் பார்ப்பாங்கன்றனால லவ் சீனுக்கு பதிலா தலைய வந்து ஐட்டம் சாங் வச்சிருக்கியா புகழு ஏ செல்லமே. ஒரிஜினல் படம் பார்த்தீங்கன்னா சமந்தா வந்து முடிஞ்சு நல்லா காமிச்சிருப்பாங்க ஹோம்லியா. இதுல பாத்தீங்க அப்படின்னா கீர்த்தி அக்கா ஐட்டம் டான்சர் மாதிரி அழகா ட்ரெஸ்ல ஆட வச்சிருந்திருப்பாரு நம்ம அட்லி அண்ணன். சரி வேணும் உங்க ஆஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா. கீர்த்தி அக்கா தமிழ் அடிக்கும் போது எவ்வளவு ஹோம்ல அடிச்சாங்க, அங்க போன இப்படியா இதெல்லாம் கண்டுக்கிறப்படா. ஏன்னா இது வாலிப வயசு. என்ன பண்றது வடக்குனாலே அப்படிதான், பத்னிகால இருந்து அப்படிதான். இங்க நடிக்கும் போது நல்லா ஹோம்லியா இருப்பாங்க, வடக்கு பக்கம் போனா வந்து அழகா நடிக்க வைப்பானுங்க. இது ஆக்ட்ரஸ் தப்பு இல்ல, வடக்கன்ஸ் தப்பு. நீ யாருடா கதைன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் படத்துக்கும் பெரிய தேசம்லாம் இல்ல. தெரியல என்ன கதை இருந்துச்சோ சேம் அதே கதை தான். பட் சேஞ்சஸ் பண்றேன்ற பேர்லாம் தலைவன் வந்து பல மாற்றங்கள் பண்ணிருக்காரு. குறிப்பா சொன்னா தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணை பத்தி ஒரு கதை ஒரு சீன் வரும், ஒரு ஐடி ஊழியரை பத்தி ஒரு கதையா இருந்திருக்கும். ஹிந்தியில பாத்தீங்கன்னா வந்து ஸ்கூல் பழகி இருப்பாங்க. தமிழ்லயே வந்து அந்த சீன்லாம் வரும்பொழுது ஓட்டி தான் பார்ப்போம், ஏன்னா அதே டிஸ்டர்பிங்கா இருக்கும் நமக்கு. ஹிந்தியில பாத்தீங்கன்னா இன்னொரு அதான் குடும்பம் எடுத்து வச்சிருக்காரு அந்த சீன்லாம் கொதிக்குது அப்படியே தலையில அடிச்சுக்கலாம் போல இருக்கு அப்படியே. சரி ஓகே அதெல்லாம் விட்டுருங்க. தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா வினோட பையனை பெருசா காட்ட மாட்டீங்க, டெட் பாடி மட்டும் தான் காட்டுவீங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த கேரக்டருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சீனை வச்சு அந்த கேரக்டர் எலெக்ஷன் நிக்க வச்சு அந்த கேரக்டர் டார்ச்சர் பண்ற மாதிரி சீன் வச்சு பெருசா சீன் வச்சிருப்பாங்க இந்த படத்துல. எங்க ஏடா விடமா மிஸ்டேக் ஆகுது. ஒரிஜினல் படத்துல நெய்பர் பிஜிகர் தொங்க விட்டுருப்பாரு கரெக்டா. இங்க பாத்தீங்க அப்படின்னா நடு ரோட்ல ஓட கொளுத்தி இருந்திருப்பாரு இந்த படத்துல. ஏன்னா என்னதான் ரோடு இருந்தாலும் ரோட்ல வந்து ஒரு லாரி வராதா, ஒரு காரு வராதா, ஒரு பைக் வராதா, ஏன் ஒரு சைக்கிள் கூட வராதா, ரோட்ல கொடுத்துறா ஒருத்தமா பாத்துருக்க மாட்டா. என்ன இது அதுலயாவது கொலை பண்ணிட்டு காட்டி நல்லா இருந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா கொலை பண்றதே காமிச்சிருக்கீங்க. இது என்னது இது நம்புற மாதிரி இருக்குது. இந்த மொத்த பில்டிங்ல அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல. கரெக்டாதான் ஒத்துறேன். ஒரிஜினல் படத்துல பாத்தீங்கன்னா வந்து அந்த ஹீரோட அம்மாவை சொல்லுவாங்க, ஹீரோட அம்மா இங்கதான் சொல்லுவாங்க, இங்க சுட்ட ஆள் காலி ஆக மாட்டாங்க. ஏன் ஹீரோக்கு தான் சொல்லுவாங்க, ஹீரோ பொழைச்சிக்கு வராமா, ஹீரோட அம்மா மட்டும் ஒரே ஷாட்ல காலி ஆயிடுவாங்களாமா, ஒன் ஹிட் கில் அப்படின்ட்டு. இதோட நான் ஹீரோனை வந்து இடுப்புல சுட்டிருப்பாங்க, இடுப்புல சுட்ட உடனே ஹெட் ஷாட் பண்ணாம ஹீரோ நடக்குமா அப்படின்னு காலி ஆயிடுவாங்க. அது கண்ணை திறந்துக்கிட்டு என்னது இது இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கு. இது விஷயம் தெரியாம பூமர் கிட்ட சொல்லியிருந்தேன், பூமர் நம்பி இருப்பான். இந்த மாதிரி கேமர் கிட்ட சொன்னா கேள்வி கேட்க தான் செய்வான், கேட்க மாட்டான்.
ஒரு மாசம் ஒன்று வச்சிருப்பாங்க. ஆனா வந்து தளபதி வந்து அந்த அண்ணன் விஜயகுமாரா போட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயில பபுள் கம் போட்டு போயிருப்பாரு தெரியுமா? அது வந்து மாசா இருந்திருக்கும். ஆல்ரெடி ஜாக்கி சான் வந்து அப்புறம் வந்து சூப்பர் ஸ்டார் பண்ணது, அப்புறம் தளபதி பண்ணிருப்பாரு, மாசா இருந்திருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா வித்தியாசமா பண்ற பேர்ல பபுள் கம் எடுத்து வில்லன் கையில கொடுத்து அதை தட்டி வாயில போட்டுப்பாரு. இது கேட்கவே அரசமா இருக்கு. இது எப்படி மாசா இருக்கும் நீங்க எடுத்துக்கன்னு தெரியல. அத வில்லன் கையில இருந்து சாப்பிட்டுக்கிட்டு மின்னுகிட்டே போவாரு ஹீரோ. என்ன எப்படி இது பார்க்கவே மோசமா இருக்கு. எப்படி மாசுன்னு வச்சிருந்த அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. அப்புறம் விஷயம் என்னன்னா இந்த வடக்கன் ரெஃபரன்ஸ், இந்த படத்தை வடக்கு பண்றன்ற பேர்ல இந்த ராமர் கான்செப்ட் ராவண ரெஃபரன்ஸ் வந்து படத்துல வச்சிருந்திருப்பாரு தேவையே இல்லாம. அட்லீஸ்ட் என்ன அந்த வடக்கம் தான் பண்றான்னு பார்த்தா நீங்க இங்க இருந்து போய் விட்டு நீ இதே வேலை பாக்குறீங்க. என்னன்னு சொல்றீங்க இந்த படத்துல இந்த ராவண ரெஃபரன்ஸ் தேவையா? சம்பந்தமே இல்லாம வச்சிருக்கியே, உனக்கே நியாயமா இது? அவ்வளவுதான் ராவணன் கெட்டவன் அழிக்கணும்னு இருப்பானுங்க, நீ அதே பண்றியே. என்னது இது? படத்துல வந்து மிகப்பெரிய சேஞ்ச் பார்த்தீங்கன்னா எண்டிங் தான். எண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவே தான் வந்து வில்லங்கட்ட மாட்டுற மாதிரி செட்டப் பண்ணிட்டு, அதாவது மாசாக சீன் ஓகேவா செட்டப் பண்ணிட்டு வில்லங்கட்ட 4 வார்த்தை பேசி காலி பண்ணிட்டு அப்படின்னு போயிடுவாரு. அந்த சீன் கரெக்டாக இருக்கும். பட் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து ரொம்ப லென்த்தாக எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா ஒரிஜினல் படம் பார்த்தீங்கன்னா 2.25 மணி நேரம், 2 மணி நேரம் 20 நிமிஷம் கிட்ட வரும். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா 2.25 மணி நேரம் இருக்குது இந்த படம். ஒரிஜினல் படத்துல ப்ரொடியூசர் காசு, அவன் காசு தான் போகுது என்ன அப்படின்ட்டு படம் நல்லா வந்தா மட்டும் போதும்ட்டு ஒரு பாட்டையே கட் பண்ணி தலை கடைசியில் வச்சிருப்பான். கரெக்டா இருந்துச்சு இந்த படத்துக்கு, படமே கெட்டு போக கூடாது அப்படின்ட்டு. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம காசு போட்டு எடுத்திருக்கோம், காசு எதுக்கு வேஸ்டா போனோம், படத்துல வச்சிருவோம் வேஸ்டா இருப்பது. கண்டு விட்டாலையா சூச்சமத்தை கண்டு விட்டாலே. கிளைமேக்ஸ் சீன் பாத்தீங்கன்னா மாத்திருப்பாங்க. கிளைமேக்ஸ் சீன் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வேதாளத்தை உரி வச்சிருப்பாங்க. அந்த கண்டெய்னர்ல பொண்ணுல கடத்துறது போகட்டும் சார் போகட்டும், பொண்ணுங்க வெளியே போகட்டும் அப்படின்ற லேடி சென்டிமெண்ட் அப்படியே தலை உரி உள்ள வச்சிருப்பேன். குறிப்பா அதுல ஒரு சீன் வரும் பாருங்க, அல்டிமேட் சீன். ஹீரோ வந்து கண்ணுக்குள்ள போடுவாராமா, வில்லனுக்கு வந்து டும் டும்னு கரெக்டா சொல்லுவாங்களாமா. கண்டெய்னர்ல புல்லட் போட்டு தெரிச்சிருந்தா கூட பரவாயில்ல, புல்லட் உள்ள போய் ஓட்டை ஆயிருமா. என்னடா தலைவன் காயட்டம்னா பார்த்தா தலைவன் உள்ள இருந்து குதிரை எடுத்துன்னு வருவாராமா. பெரிய ராஜா தேசிங்க குதிரையில போறாரு. ஒரு புல்லட் கூட தலைவன் மேலயும் போட்டிருக்காது, உள்ள இருந்து ஆர்ஸ் மேலயும் போட்டிருக்காது. அது சீத்தா பாருங்கள, இதான் புல்லட் ப்ரூஃப் பார்ஸ் போல. என்னடா புல்லட் ப்ரூஃப் காரு, இங்க பாரு புல்லட் ப்ரூஃப் குதிரை. பச்சிலமாய் பறக்கறடா தலைவன் குதிரை ஏறி ஜம்மு ஜம்முன்னு போயிருந்திருப்பாரு. கீரி புள்ள நீ கிங்கடா, கடவுளா பார்த்து நீ தப்பிக்கிறதுக்கு ஒரு குதிரையை கொடுத்துட்டா எஸ்கேப் ஆயிக்க. ஏன் வேதலன்னு சொல்றேன்னா ஹார்பரு கண்டெய்னரு பொருளை கடத்துறது, டைமுக்குள்ள போகணும், எல்லாம் வந்து வண்டி எடுத்துருவாங்க. இந்த ஸ்டைல்லாம் அப்படியே சிவான ஸ்டைல் அப்படியே தலை உடுத்து உள்ள இஷ்டம். கடைசியில வந்து பொண்ணுங்களாம் சேர்ந்து இல்லம் காலி பண்ணதுக்கு அப்புறம் டெடிகேட்டட் டு ஆல் ஃபாதர்ஸ், மல்களை பெற்ற தந்தைக்கு தான் தெரியும் முத்தும் காமத்தில் சேர்ந்ததில்லை அப்படின்ற மாதிரி தலைவன் இந்த மாதிரி போட்டு லேடி சென்டிமெண்ட்ல படத்தை போட்டுலாம் அப்படின்னு படம் போட்டுருப்பாரு. இது கூட பரவாயில்லைங்க. கடைசியெல்லாம் நம்ம கீர்த்தகா கோஸ்டாலாம் உருவாக்கி இந்த படத்துல கோஸ்டா வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போவாங்க. ஒரே கேள்விதான், இதுக்கு எதனால ஏன் இப்படி செஞ்ச? ஒரிஜினலா தானே இருந்துச்சு படம். ஒரு எங்க பிசுறு தட்டாம கரெக்டா தொடங்கி கரெக்டா முடிஞ்சது, கரெக்டா இருந்துச்சு. இதுலயே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்றேன் கிளைமேக்ஸா மாத்திரன்ற பேர்ல கண்டையாலே பார்த்து வச்சிருக்கீங்க. இதை வேற கடைசியில வந்து ஒரு கல்ல முக்காடு போட்டு கூட்டு வருவீங்க. யாடாதுன்னு பார்த்தா அது வேற இல்ல, நம்ம சல்லுபாய் தான். சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க? சல்லுபாய் வந்து எதுக்கு வந்தாரு ஏன் வந்தானே தெரியாது. படமே முடிஞ்சிச்சு, சும்மா காசு கேமியா கொடுத்துருப்பாரு. அதுல பிளான் போட்டுருவாரு போல, கச படத்தை போட்டு பார்த்தாரு போல. என்ன ஒரிஜினல் படம் மொக்கையா வந்திருக்கு, என்ன பண்றது? சரி ஓகே, அவர் போனை போட்டு ஒரு கேமியா கொடுக்க சொல்லு. ஹலோ கணேசன், கூட ஒத்தாசைக்கு ஆளடா, நீ கொஞ்சம் வந்துட்டு போறியா? வரியா 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 வா. இதை வச்சு ஓட்டலாம் பிளான் போட்டாரு போல. ஆனா வந்து இந்த கேமியுமே ஒழுங்கா இல்ல. தலைவன் வந்துட்டு அதாவது மாசினை காட்டுவான்னு பார்த்தா தலைவன் வந்துட்டு ஹாப்பி பொங்கல் ப்ரோ, ஹாப்பி நியூ இயர் ப்ரோ, ஹாப்பி புளியாச்சத்தி ப்ரோ, ஹாப்பி ரம்ஜான் ப்ரோ அப்படின்ட்டு தலைவன் வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்கியா. பொங்கலோ பொங்கல் அருமையான ஒரு பதில் விளக்கம், உங்களுக்கு ஏத்த ஒட்டு மொத்தமா செல்லுபாய் காமிச்சு படத்தை மொத்தம் முடியறாங்க. இந்த படத்தை ஏன்னா அந்த படத்தை எடுக்காம இருந்துக்கலாம்ல. இந்த செல்லுபாய் ஒரு ஏஜென்ட்டா. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா தெரிய படத்தை ஆல்ரெடி ஹிந்தில டப்பிங் பண்ணி பல யூடியூப் சேனல்ல போட்டாங்க. பல வடக்கன்ஸ் பல பேர் இந்த படத்தை ஹிந்தி டப்பிங்ல பாத்துட்டாங்க ஒரிஜினல் நல்ல விஷயம். அதுக்கப்புறம் என்ன நம்பிக்கையில இந்த படம் எடுத்தா ஓடுன்ட்டு அட்லி நான் பிளான் பண்ணாருன்னு தெரியல. பல ஆண்டுகளா பாத்தீங்க அப்படின்னா பாலிவுட் வந்து ரீமேக் கூட தான் போயிட்டு இருக்கு, பல வருஷம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்ன பிரச்சனைனா இப்போ யூடியூப் பண்ணதுனாலையும் டப்பிங் பண்ணி போடுறதுனாலையும் பல ரீமேக் படங்கள் வந்து அடியாகி கொண்டிருக்கின்றன.
இதுதான் சொன்னா விக்ரமதா படம் சொல்லலாம். விக்ரமதா படம் பாத்தீங்க அப்படின்னா ஹிந்தியில டப்பிங் பண்ணி பல கோடி பேர் பார்த்துட்டா. திரும்ப வந்து அதே படத்தை ரீமேக் பண்ணா பாப்பானா அப்படின்னு யோசிக்காம பண்ணாங்க. பணம் கீட்டு போயிருச்சு. இதே மாதிரிதான் இந்த படத்தையும் பல பேர் இது டப்பிங்ல பார்த்துட்டாங்க. திரும்ப ரீமேக் பண்ணா ஓடுமா அப்படின்னு யோசிக்காம பண்ணதுனாலதான் அந்த படம் இப்படி ஆயிடுச்சு. ஸோ வந்து அட்லீஸ்ட் என்ன யூ ஆர் ராங். உங்க எண்ணம் ராங், உங்க திட்டம் ராங். ரொம்ப ராங்குன்னு தப்பா கணக்கு போட்டு நீங்க கூட்டி கடிச்சு பாருங்க, கணக்கு சரியா வராதுன்னு. யூ ஆர் டோட்டலி ராங். ஓகே சோல்ஜர்ஸ், வீடியோ பத்தி லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம பேபி ஜான் படத்தை ஓட்டி இருந்திருப்போம். அதை வந்து யாருக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்க. அப்புறம் வேற என்ன படத்தை ஓட்டலாம் சொல்றத காமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ போட ட்ரை பண்றேன். இந்த வீடியோ வந்து சண்டே போட்டிருக்க வேண்டியது சில காரணங்களாக போட முடியவில்லை. ஸோ அதனால தான் வந்து அடுத்த சண்டே வரைக்கும் நீட்டிக்க வேணாலும் இன்னைக்கே போய் போட்டேன். இதே மாதிரி என்ன படத்தை ஓட்டலாம் நீங்க காமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த படத்தை நான் கலைக்க ட்ரை பண்றேன். இது மட்டும் இல்லாமல் பேபி ஜான் நல்லா இருந்துச்சா இல்லை 3 நல்லா இருந்துச்சா அப்படின்றத காமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி இவர் வந்து ரொம்ப நாளாக போட்டுக்கிட்டு இருக்காரு லைக் வீடியோஸு, ரொம்ப வருஷமாக இவங்களும் பிரதரும். பட் இவருக்கு ப்ராப்பரான எனக்கு தெரிஞ்ச ரெகக்னைஸே கிடைக்கலாம. இப்போல்லாம் பரவாயில்ல, இது எடிட்டிங் நல்லாவே இருந்துச்சு. கிட்டத்தட்ட மற்ற ரோஸ் சேனல்லாம் எப்படி பண்ணுறாங்களோ அதுமாதிரி பண்ணுறாரு. பட் ஆனால் லென்த் பண்ணிடுறாரு. இன்னுமே வந்து லென்த் பண்றாரு. என்னன்னா வேகமா பேசுறதால புரியலன்னு இல்ல, அது ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கு. இந்த நடுல எடிட் பண்ணி போடுறாங்கல்ல, அந்த கமெண்ட் போடுறாங்கல்ல, மீம்ஸ் போடுறாங்கல்ல, அது முடியறதுக்குள்ள இவர் பேசிடுறாரு அடுத்து டக்குன்னு. ஓகே, நல்லா இருந்துச்சு. நான் படம் சீரியஸாக ஹிட் ஆகிடும்னு நினச்சேன்ப்பா. ஆனால் இப்படியா பார்த்தோன்னே சொன்னல விக்ரம் வேதாவது எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக ஃப்ளாப் ஆக போகுதுன்னு. அதேமாரி அதில் விக்ரம் வேதால எதுக்கு ஐட்டம் சாங் யாராவது வைப்பாங்களா? முட்டாள் தான் வைப்பாங்க. இல்லை இதில் ஆக்டரே வந்து ஹீரோவே சரியில்லை. வேற யாராவது போட்டிருக்கலாம். நான் செட்டாக இருந்தால் நான் நினச்சேன். எனக்கான வருந்தவன் பிடிச்சிருந்துச்சி. சில படம்லாம் பார்த்துருந்தேன், நல்லா தான் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தில் சொதப்பியாச்சு. அவருக்கு வந்து அந்த கெட்டப்புக்கான லுக்கே இல்லை. போலீஸ் இல்லையா? எனக்கு அதெல்லாம் அந்த இது இப்படி அடிச்சு பப்ளிக் கம்சாரி கேவலமான சீன். நான் அது இதில் காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இதுலேயே பார்த்தேன். என்ன எரிப்பாங்கல்ல அந்த பார்த்தேன். அதை பார்த்தா நல்லாவே இல்லை படம்ன்ற மாதிரி. எப்போ பார்த்தேன்னா படம் ரிலீஸ் ஆகி அந்த தேட்டர் பிரிண்ட் வந்து தேட்டரில் ஓடுறத வீடியோ எடுத்து ரீல்ஸில் போடுவாங்களா, அதுமாரி ஏதோ ரீல்ஸ் வரப்போ பார்த்த தேட்டர் பிரிண்ட்டில் சரியாக புரியல. எதுக்கு அந்த சீனில் வில்லன் கையெல்லாம் விஜய் பிடிக்கவே மாட்டார், எதுக்கு இவர் பிடிச்சிக்கிட்டு இருக்காருன்னு உத்து மறுபடியும் ஓட்டி பார்க்குறேன். பபுள் கம் எடுத்து அவர் கையில் வச்சு எடுத்து அவர் கையில் வச்சது எடுத்து வாயில போட தெரியலையப்பா தம்பி. அதை நீங்களே பண்ணி தான் ஸ்டைலாக இருந்திருக்க. அதை போய் அவன் கையில் போட்டு அவன் கையில தட்டி அது வாயில் இல்லை. அந்த ஒருத்தர் ஒருத்தர் கொரியன் மாதிரி இருப்பு சார், கொரியன் பாருங்க, ஆப்பிரிக்கன் மாதிரி ஒருத்தர் பார்த்துக்குமா இப்படி இப்படி வரல, அது மாதிரி அவரோட ஸ்லாங்ல பார்த்தா விஜய் இப்படி போட்டு இப்படி அடிச்சு சாப்பிட்றதே அவருக்கு கலாய்ப்பாரு. அவரோட இதுல பார்த்து எடுத்து அப்படியே டைரக்டா வாயில போட வேண்டியதானே. இவர் அதுக்கு மேல அல்ட்ரா போய் மற்றவங்க கையில இருந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அது ஆக்சுவலி வந்து விஜய் பண்றது வந்து எப்படின்னா எக்ஸாக்ட்லி ஜாக்கி சான் பண்ண ஸ்டைல். சூப்பர் ஸ்டார் பண்ணுறது வேறு மாதிரி, அவர் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஜாக்கி சான் பண்ணது 3 பபுள் கம் அட் அ டைத்தில் சாப்பிடுவார் 3. அதனால் அது ஆக்சுவலி கஷ்டம்தான், நல்லாயிருக்கும் ஸ்டைல். அது எல்லாரும் பண்ணாலும் அதேமாரி வராது. அதுக்கு அவர் ட்ரை பண்ணியிருப்பார்ல. ஓகே, வேறு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீண்டும் மீட் பண்ணுவோம். பாய்.